ஒரே நாடு 2.0 நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கும், மாநில தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் திரு வி.பி. துரைசாமி அவர்கள், இந்த ஒரே நாடு அறக்கட்டளை அங்கம் வகிக்கின்ற திரு கோவர்தன் அவர்கள், திரு காளியண்ணன் அவர்கள், அன்பு தம்பி மா வெங்கடேசன் அவர்கள், எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய திரு வி.பி. துரைசாமி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரே நாடு 2.0 அப்படின்னு அந்த அழைப்பிதழை பார்த்த உடனே எனக்கு திரு இலா கணேசன் அவர்களுடைய ஞாபகம் தான் வந்தது. ஏனென்றால் அந்த ஒரே நாடு பத்திரிகையை அந்த ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் அந்த ஒரே நாடு பற்றி அவரோட உரை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஈவன் எனக்கு கூட தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் அந்த தம்பி அமரன் பற்றி சொல்லணும். எல்ஜிக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் அமரன். வந்திருக்காரா அவர் இந்த நிகழ்ச்சிக்கு? இருக்காரா? ஓகே. அமரன் வந்து கூப்பிடுவார், மேடம் ஒரு 2 பக்கம் இருக்குது, எல்ஜி உங்ககிட்ட ஒரு கட்டுரை வாங்க சொன்னார் அப்படின்னு. ஸோ கடைசி நிமிஷமாக இருக்கும், ஒரு 24 hours கூட இருக்காது. ஆனாலும் வேக வேகமாக அந்த கட்டுரை எழுதி அனுப்புவேன். அதனால் என்னோட எழுத்துக்கு கூட ஒரே நாடு பத்திரிகையினுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது துணையாக இருந்தது. இன்னைக்கு 2.0 அப்படின்னு அது டிஜிட்டலில் வருது. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டலோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது. ரீல் இல்லை, இது ரியல் அப்படின்னு இந்த காணொலியில் 2.0 ஒரே நாளில் காட்டினாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு சமூக ஊடகத்தில் தீவிரமாக இயங்கிட்டு வந்தால் கூட கட்சியினுடைய தொண்டர்களாக நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னா, சரியான உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் இந்த 2.0க்கு அடிப்படை விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். அதனால இன்னைக்கே எல்லாரும் தயவு செய்து உங்கள் கையில் ஃபோனில் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நேராக ட்விட்டர் போங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் போங்க. ஒரே நாடு அக்கௌண்ட்டை உடனடியாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாடுல வரக்கூடிய நம்ம செய்திகளை ரீட்வீட் பண்றதுலையும் கோட்வீட் பண்றதுலையும் நாம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா நெரேட்டிவை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா கட்சியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாம இருக்கோம். இந்த அல்கோரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், எது யாரு அதை பத்தி பேசுறாங்களோ அதைத்தான் இன்னைக்கு மாஸ் மீடியா எடுக்குது. டிஜிட்டல் மீடியாவில் என்ன இன்னைக்கு டிஸ்கஷன் ஆகுதோ அதுதான் மாஸ் மீடியாவுக்கு வருது. அப்படிங்கும் போது நாம அதை பத்தி கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அதனால ஒரே நாடு அப்படிங்கிற நம்ம கட்சியோட இந்த பத்திரிகை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நல்ல இடத்துக்கு வருவதற்கு நாம் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்த ஒரு பக்கம் இருந்து மட்டும் செய்திகள் அல்ல, களத்துல எத்தனையோ பேர் நம்ம கட்சிக்காரங்க வேலை செய்யறாங்க, நல்ல நல்ல விஷயங்களை பண்றாங்க. அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒரே நாடு இந்த ட்விட்டர் ஹேண்டலோ இல்லை வந்து டிஜிட்டல் பத்திரிகையோ உடனடியாக நம்மளுக்கு வந்து செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ யார் இங்க நல்லபடியா வேலை பண்ணாலும் உங்களோட செய்திகளை உடனடியா ஒரே நாடுக்கு கொடுங்க. இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க போஸ்ட் பண்ணும்போது ஒரே நாடு டேக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதன் மூலமா என்ன ஆகுன்னா, இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு கட்சி தொண்டன் செய்கின்ற நல்ல காரியம், அவர்களுடைய உழைப்பு என்பது ஒரு காலத்துல மாவட்ட தலைவர் சொல்லணும், இல்ல சுற்றுப்பயணம் போன மாநில நிர்வாகிகள் கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. கடைக்கோடியில் இருக்கின்ற தொண்டன் செய்கின்ற செயலை, ஒரு சாதாரண குடிமகன் செய்கின்ற செயலை கூட இன்றைக்கு பாரத பிரதமரோட அந்த நாலேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சமூக ஊடகம் பயன்படுங்க போது உண்மையாகவே உழைக்கின்ற தொண்டர்கள் ஒரே நாடு டிஜிட்டல் 2.0வை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.